ஏப்ரல் 23. ஏன் ஆண்டவரே? தேவனே, என்னை ஆராய்ந்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதம் 139, 23, 24. 1996 ஆண்டு இதே நாளில் வேலூர் CMC மருத்துவமனையில் எனக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட நான் ஆயத்தமாகிய போது என் மனதில் எழுந்த கேள்வி, ஏன் ஆண்டவரே என்பதுதான். ஆனால் நான் பிரசங்கித்த வார்த்தைகளே எனக்கு உடனடி பதிலாக வந்தன. கடவுளிடம் ஏன் என்று கேட்காதே, ஏன் கூடாது என்று அவர் கேட்பார். இவ்வார்த்தைகளை எனக்குள் அடக்கிக் கொண்டாலும் கொந்தளித்த அலைகளை அமைதிப்படுத்த முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் தீர்க்கர் எரேமியா, உயிருள்ள மனிதன் முறையிடுவானேன்? நாம் நமது வழிகளை சோதித்து கர்த்தரிடம் திரும்புவோம் என்று புலம்புவதே மனதில் எதிரொலித்தது. புலம்பல் 3:39. ஏன் என்று கேட்க உரிமையில்லையே, எதையும் தாங்கும் இதயம் தாரும் என்று தனது மனைவி ஏற்றிய பாடலை பாடிய இசைஞானி நடராஜ முதலியாரின் வார்த்தைகள் எத்தனை உண்மை! ஆயினும் கேள்விகள் மனதில் தீர்ந்தபாடில்லை. இந்நோயை எனக்கு அனுப்பியது சாத்தானா, தேவனா? இந்த வினாக்களுக்கு விடை கண்டுபிடிக்காவிடினும் விடை காணுவது அவசியமில்லை என்று கண்டுபிடித்தேன். ஆனால் நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்றுதான். என்னை ஆராய்ந்து ஆண்டவர் மடியில் சாய்ந்து விட வேண்டியதே. எனது புது வாழ்வின் துவக்க காலங்களில் வாரந்தோறும் தற்பரிசோதனைக்கென்று நேரம் செலவிடுவது உண்டு. இப்பொழுதோ எனது தனி தியான வேளையை துதிப்பதிலும் வேண்டுவதிலும் வசனத்தை தியானிப்பதிலும் மட்டுமே செலவழிக்கலானேன். தேவனே, என்னை ஆராய்ந்து பாரும் என்று அவசரப்படாமல் அவரது பாதத்தில் நான் அமர்வது அபூர்வமாகிவிட்டது. சங்கீதம் 139, 23. இந்த பயிற்சியை நான் மேற்கொள்ளாததால் தூசி அதிகமாய் படிய துவங்கியது. சில பாவங்களுக்கு பழகியே போய்விட்டேன் என்று தெளிவு திடீரென உண்டாகியது. பிரசங்க பீட வெற்றிகள் என் கண்களை மேலும் குருடாக்கி இருந்தன. ஆண்டவர் மீது நான் ஆதி அன்பு கொண்டிருந்த நாட்களில் கொடூரமாய் என் வாழ்வில் நான் கண்டித்தவற்றை இப்போது கண்டும் காணாமலும் இருந்தேன். அவை எனது பலவீனம் எனும் வியாக்கியானம் கொடுத்தும் எல்லாரும் தானே செய்கிறார்கள் என்று தர்க்கித்துக் கொண்டும் இருந்தேன். இறைவனது ஒளியில் என்னை இன்னும் துருவி பார்த்தபோது ஒட்டுண்ணி போன்ற சில பாவங்களை செய்வதும் அறிக்கையிடுவதுமான பழக்கத்திற்குள் வந்துவிட்டதை திட்டமாய் அறிந்தேன். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தும் அளவிற்கு எதிர்த்து நிற்கவில்லை என்பதை எபிரேய நிருபாக்கியோன் என்னையே சுட்டிக்காட்டி சொல்வதாய் உணர்ந்தேன். எபிரேயர் 12:4. ஆவியானவரின் இந்த இடைபாடு எனக்கு ஏசாயாவின் நெருப்புத்தழல் அனுபவமேயன்றி வேறல்ல. ஏசாயா 6:5-7. ஆராய்ந்து பாரும் கர்த்தரே, என் செய்கை யாவையும் நீர் காணுமாறு காணவே என்னில் பிரகாசியும். பாமாலை. எஃப். போட்டோம்.